காட்டான். கதை சுருக்கம். பிளாட் சமரி. பல ஆண்டுகளாக எந்த குற்றமும் நடக்காததால் மூடப்படும் நிலையில் இருக்கும் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்து காவல் நிலையத்திலிருந்து கதை தொடங்குகிறது. கண்டெடுப்பு. தி டிஸ்கவரி. உள்ளூர் போலீஸ்காரர் காளை பாண்டியன் வேடத்தில் வடிவேல் முருகன் ஒரு பாழடைந்த மலை அடிவாரத்தில் துண்டிக்கப்பட்ட ஒரு மனித தலையை கண்டெடுக்கிறார். விசித்திரமாக முத்து வேடத்தில் விஜய் சேதுபதி என்ற அந்த மனிதனின் தலையில் ஒரு மர்மமான அமைதியான புன்னகை இருக்கிறது. விசாரணை. தி இன்வெஸ்டிகேஷன். தங்கள் வேலையை காப்பாற்றிக் கொள்ளவும் காவல் நிலையம் மூடப்படுவதை தடுக்கவும் அந்த நபர் யார் என்பதை கண்டறியவும் அவருடைய உடலை தேடவும் உள்ளூர் போலீசார் விசாரணையை தொடங்குகிறார்கள். சிதறிய வாழ்க்கை. தி ஃப்ராக்மெண்டட் லைஃப். போலீசார் வெவ்வேறு இடங்களுக்குச் செல்லும்போது அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் முத்துவைப் பற்றி முற்றிலும் மாறுபட்ட கதைகளை கூறுகிறார்கள். சிலருக்கு அவர் ஒரு வாட்ச் மெக்கானிக், சிலருக்கு கேரளாவில் ஒரு யானை பாகன், வேறு சிலருக்கு நாடோடி நடனக் குழுவின் பாதுகாவலர் மற்றும் பலருக்கு தாராளமாக பணத்தை செலவழித்து உதவும் ஒரு செல்வந்தர். காட்டான். அடையாளம். தி காட்டான் ஐடென்டிட்டி. அவர் பொதுவாக அமைதியாகவும் கனிவாகவும் இருந்தாலும் யாராவது சீண்டினால் கணிக்க முடியாத அளவுக்கு ஆக்ரோஷமாக மாறக்கூடியவர். இந்த முரட்டுத்தனமான குணத்தினாலேயே அவருக்கு காட்டான், காட்டுவாசி அல்லது காட்டின் மனிதன் என்று பெயர் வந்தது. முக்கிய கருப்பொருள் மற்றும் முடிவு. கீ தீம்ஸ் மற்றும் எண்டிங். யார் முத்துவை கொன்றார்கள் என்பதை விட முத்து யார் என்பதில் தான் இந்த தொடர் அதிக கவனம் செலுத்துகிறது. பழிவாங்கும் படலம். தி ரிவெஞ்ச் ஆர்க். இறுதியில் முத்து சிவேட்டன் வேடத்தில் மிலிந்த் சோமன் என்ற தொழிலதிபரை பாதுகாத்து வந்தது தெரியவருகிறது. சிவேட்டனை பழிவாங்க துடிக்கும் அவருடைய பழைய கூட்டாளியான ஜானியிடமிருந்து அவரை பாதுகாக்க முத்து பல வேஷங்களை எடுத்துள்ளார். தனது எஜமானரை தீர்த்து கட்ட நினைப்பவர்களை கண்டுபிடிக்கவே அவர் பல ஊர்களில் பல மனிதராக வாழ்ந்துள்ளார். மர்மம். த மிஸ்டரி. இப்படத்தின் முடிவு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மர்மமான ஆம்பிகியூவஸ் முடிவாகும். ஜானிக்கும் முத்துவுக்கும் இடையிலான மோதலை பற்றிய குறிப்புகளை கொடுத்தாலும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கதையை முடிக்கிறது. ஒரு மனிதன் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்க முடியும், ஒருவருக்கு இரட்சகராகவும் மற்றொருவருக்கு பழிவாங்கும் அடையாளமாகவும் என்பதை விளக்குவதோடு கதை நிறைவடைகிறது.